ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் மந்திரம். இன்னைக்கு சரவடி போர்ட்ஃபோலியோ எபிசோட் 3 பார்க்க போறோம். அதாவது ஒரு 7 ஸ்டாக்ஸ் நான் ஆட் பண்ணி ஒரு சரவடி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணேன். அதுல உங்க முன்னாடி லைவாவும் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு அந்த ஸ்டாக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நான் குவான்டிட்டி ஆட் பண்ணிருக்கேன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம நண்பர் ஒருத்தர், அதாவது ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அட்வைஸ் பண்ணியிருந்த ஸ்டாக்ஸ்லயும் நான் குவான்டிட்டியை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஒரு கொஞ்சம் மணியை இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதையும் லைவா பார்க்க போறோம். நான் கடந்த செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அன்னைக்கு இந்த லைவ் ஷூட்டை நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண நீங்க லைவா பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க புதுசா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணத்தை டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதனால மறக்காம அந்த வீடியோ பாத்துங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டியூஸ்டே அன்னைக்கு நீங்க நான் இன்வெஸ்ட் பண்ணதை லைவா பார்க்க போறீங்க. இப்போ வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்ட்ஃபோலியோ எந்த நிலைமையில இருக்குன்றதையும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்ட போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிரீன்ல பாருங்க, நம்ம அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு. இந்த அக்கௌண்ட்ல நம்ம ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் இருக்கு. ஏன்னா 50,000 ரூபாயில 23 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், மீதி 24 பேலன்ஸ் இருக்கு. நீங்க பாக்கலாம். இப்ப போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ்ல 7 ஸ்டாக்ஸ் காட்டுது. இன்வெஸ்ட் அமௌண்ட் 22,000 ரூபாய். இது லைவ்ல இன்வெஸ்ட் பண்ணது கடந்த செவ்வாய்க்கிழமை. நீங்க பார்க்கலாம், லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கான்சாயில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% மைனஸ் இருக்கு. நாசில்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% மைனஸ் இருக்கு. சோ இதுல நம்ம வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணலாம்னு நான் பிளான் பண்றேன். பட் இதுல குவான்டிட்டி ஆட் பண்ணதுக்கான காரணம் என்ன? 9% டவுன்ல இருக்கு, அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? அது மட்டும் இல்ல, பிசினஸும் ஸ்டேபிளா இருக்கு, அதனாலதான் நம்ம ஆட் பண்றோம். இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப்பா இருக்கலாம், பட் ஸ்மால் கேப் தான் ஒரு நாளைக்கு லார்ஜ் கேப்பா ஆக போன்றத மறந்துடாதீங்க. அட் த சேம் டைம் நீங்க உங்க கையில இருக்க மொத்த பணத்தையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல போய் லம்சமா போடுறதுதான் ஆபத்து. நீங்க பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 20-25 நாள் ஆயிடுச்சு. அப்போ 50,000 இருந்து ஒரு 50% தான் இன்வெஸ்ட் பண்ணும். ஜஸ்ட் 22,000 தான் இன்வெஸ்ட் பண்ணோம். மீதி 27,000 இன்னும் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்போ இந்த 27,000 இருந்து தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த கான்சாயிலையும் நாசிலையும் இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ற உங்களுக்கு கேஷ் ஃப்ளோன்றது ரொம்ப முக்கியம். கேஷ் ஃப்ளோனா என்ன? தூய தமிழ்ல சொல்லணும்னா, பணத்தை எப்பயுமே கையில வச்சுக்கிட்டு பறக்க விடணும், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக நீங்க பணம் இல்லைன்றதால போய் லோன் எடுக்கிறது, கோல்டு அடகு வைக்கிறது, யார்கிட்டயா கடை வாங்குறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் ஒரு 5 லட்சம் ரூபானா நீங்க முதல் 1 லட்சத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப நானே அதுக்கு உதாரணம் உங்களுக்கு காமிச்சிட்ட ஸ்கிரீன்ல 50,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், ஆட் பண்ணி வச்சிருந்தோம். முதல் வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம். அதுல 22,000 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், மீதி 27,000 அக்கௌண்ட் அப்படியே வச்சிருக்கோம். 20 நாளுக்கு அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதுல கொஞ்சமா ஆட் பண்ண போறோம், பாருங்க நீங்களே. ஸோ இப்போ கான்சாயில பாத்தீங்கன்னா ஒரு 10 குவான்டிட்டி நான் வந்து ஆட் பண்றேன். 10 குவான்டிட்டி அப்படியே மார்க்கெட்லேயே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லிமிட் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ண நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம், மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நாசில் ஒரு 7% மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதுல ஒரு 10 குவான்டிட்டி ஆட் பண்ணலாம். ஏன்னா நான் முன்னாடியே 10 குவான்டிட்டி தான் வச்சிருந்தேன். இப்ப 10 போகும்போது ஆவரேஜ் ஆயிடும். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆவரேஜ் பிரைஸ் கம்மியா வந்துடும். ஸோ நாசிலும் வாங்கியாச்சு. அடுத்ததா இப்ப நீங்க பொசிஷன்ல பார்க்கலாம், கான்சாயும் நாசிலும் இப்ப இருக்கு. இப்ப வாங்கின பிரைஸ் வந்து ஒரு 1% மைனஸ் இருக்கு. ஸோ 2 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்க பொசிஷன்ல பார்க்கலாம், 2 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஃபண்ட்ல போய் பார்க்கலாம், நம்ம கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்ப 10 குவான்டிட்டி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது 23,000 ரூபாய் இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அட்வைஸ் பண்ணிருந்த ஃபினோலெக்ஸ் கேபிள் தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 716 ரூபாய் இருக்கு. நான் இதை அப்படியே மார்க்கெட்ல பை பண்ண போறேன். ஒரு 10 குவான்டிட்டி பை பண்ண போறேன். தட்ஸ் அபவுட் 7,000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், டைரக்டா மார்க்கெட்ல நான் கொடுக்குறேன். 10 குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுறோம். இது ஆக்சுவலா இப்ப நான் வீடியோ வந்து இன்னைக்கு ஷூட் பண்றேன் சனிக்கிழமை, ஆனா இது நான் டியூஸ்டே வாங்கினது, நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வாங்கினேன். சரிங்களா? ஸோ டோட்டலா 3 ஸ்டாக் வாங்கியிருக்கோம். அதாவது 2 பழைய ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணிருக்கோம், ஒரு புது கம்பெனியை வாங்கியிருக்கோம். இந்த கம்பெனி நம்ம சப்ஸ்கிரைப் அட்வைஸ் பண்ண கம்பெனி. நான் அதுக்கப்புறமா அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி பார்த்து தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன். டைரக்டா அவர் சொன்னதை கேட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணல, தயவுசெய்து அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் இப்ப என் போர்ட்ஃபோலியோ காட்டுறதால எக்காரணத்தை கொண்டும் இதை ஸ்டாக் அட்வைஸா நினைச்சிடாதீங்க. நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ இதை ஆட் பண்ணுங்க, நான் ஒரு நாள் சொல்லல. அனலைஸ் பண்ணுங்க, தேடுங்க, படிங்க, கத்துக்கோங்க, அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணும்போது
அதிகமா இருக்கும்போது விலை அதிகமா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம், விலை கம்மியா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்பயுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றது தான் எப்பயுமே மார்க்கெட்ல சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் எங்க போனாலும் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. கவர்மெண்ட் மாறுறத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, கொரோனா வர்றதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, எந்த கண்ட்ரி டு கண்ட்ரிக்கு வார் வர்றதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு ப்ரூஃபாவே காமிச்சிருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து பாதி இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது நான் ஃபண்ட்ல ஆட் பண்ண அமௌண்ட்ல இருந்து பாதி இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி பாதியை எப்ப இன்வெஸ்ட் பண்றோம் நீங்களே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இருந்த பாதியும் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணல, அதுக்கப்புறமும் ஃபண்ட்ல மணி இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட்ல போர்ட்ஃபோலியோ நிலைமையோட பார்த்தெல்லாம் ஸ்கிரீன்ல பாருங்க நீங்களே. கரண்டா இன்வெஸ்டட் அமௌண்ட் 33,500 ரூபாய் இருக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 9% ப்ராஃபிட்ல இருக்கு. கேன்ஃபின் ஹோம்ஸ் 5% ப்ராஃபிட்ல இருக்கு. கேப்லியனை பாருங்க 1 தான். ஃபினோலெக்ஸ் கேபிள் இப்போ நம்ம அதாவது செவ்வாய்க்கிழமை நம்ம வாங்கின 10 குவான்டிட்டி கிட்டத்தட்ட 3.34% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அடுத்ததா குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் லிமிடெடும் ஆல்மோஸ்ட் 10% ப்ராஃபிட்ல இருக்கு. கான்சாய் இப்போ 4% மைனஸ் இருக்கு. நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது நம்மளோட ஓவரால் பிஎல் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மட்டும் 9% இருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னா 4% தான் இருக்கு. நாசில் ஆல்மோஸ்ட் 6% நெகட்டிவ்ல இருக்கு. நோ ப்ராப்ளம், சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றதால எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. அடுத்ததா பாலிமெடிக்யூர் அது 1.55 மைனஸ்ல இருக்கு. இப்போ ஃபண்டை பாருங்க, ஃபண்ட்ல இன்னமும் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கோம். ஸோ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது நம்ம ஸ்டாக்கை வாங்குறதுக்காக ஃபண்ட் எப்பயுமே வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இந்த மாசம் இன்னும் எந்த ஃபண்டையும் ஆட் பண்ணல. காரணம் என்னன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் 26,000ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபண்டை ஆட் பண்ணி வச்சு தேவையில்லாம நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நிஃப்டியோட நிலைமையும் பார்க்கணும். மார்க்கெட்டு கூடயே டிராவல் பண்றது தான் புத்திசாலித்தனம். நீங்க ஏதாவது நினைக்க, மார்க்கெட் ஒன்று நினைக்க, நம்ம பணத்தை தான் லூஸ் பண்ணுவோம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், நம்ம செவ்வாய்க்கிழமை இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது, அதாவது டிசம்பர் 9th இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,700 இருந்தது. இப்போ இருக்க வேல்யூல இருந்து 300 பாயிண்ட் கம்மியா இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 150 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் அதிகமாவே இறங்கும். அப்போதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஒரு 16,000 பணம் இருக்கு, என்கிட்ட கான்சாய் பாத்தீங்கன்னா ஒரு 5% நெகட்டிவ்ல இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? கூடாது. ஏன்னா நிஃப்டி வந்து 26,000ல இருக்கு. அதையும் அதாவது அது மட்டும்தான் ஒரு காரணம் இல்ல, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ பாருங்க, கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு, 3% ப்ராஃபிட்ல இருக்கு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 33,000 தான். நீங்க நினைக்கலாம் 33,000 ஒரு பணமாப்பா, 1000 ரூபாய் ப்ராஃபிட்லாம் ஒரு ப்ராஃபிட்டாப்பா அப்படின்னு நினைக்கலாம். நம்மளோட பெரும் தொகை, அதாவது பெரிய கார்பஸ் சின்ன தொகையில இருந்து ஆரம்பிக்குது. அதனால என்னுடைய பிளான் என்னன்னா, எல்லாருமே 1 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கு உட்கார்ந்து வழிகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நான் அந்த 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ண போறேன்றத உங்களுக்கு பிகினிங்ல இருந்தே காட்ட போறேன். அதுதான் என்னோட இந்த சரவடி போர்ட்ஃபோலியோவோட எபிசோட்ஸ். இந்த எபிசோட்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா வரப்போற வீடியோல நம்ம எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? நீங்க யாருக்கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி கேட்டாலும் அவங்க உங்கள்கிட்ட சொல்றது என்னது? இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. 50-30-20 சொல்லுவாங்க. அதாவது 50% நீட்ஸ், 30% வாண்ட்ஸ், 20% சேவிங். உங்க சம்பளத்துல இருந்து நீங்க இந்த மாதிரி பிரிச்சு நீங்க பண்ணணும். மொத்தமாவே இவ்வளவுதான் பண்ணணும், 20% மஸ்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு 50-30-20 ரூல் இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ரூல். ஆனா அது நம்ம இந்தியர்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா, இல்ல வேற ரூல, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெர்சன்டேஜை மாத்தி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா அந்த 1 crore அச்சீவ் பண்ணலான்றத டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோ போட போறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல, அடுத்த எபிசோட்ல உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.